அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர் ஆர்பி உதயகுமார் அவர்கள். அவர் நேற்றைய தினம் மதுரையில ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அதுல விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு வரணும். அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு வரவில்லை என்றால் 2026ல திமுக ஆட்சி அமைந்தால் விஜய் அவர்களுடைய கட்சியை அந்த ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசி இருக்கிறாரு. முதல்ல உங்களை யாரு காப்பாத்த போறா அப்படின்றத பாருங்க ஆர்பி உதயகுமார் அவர்களே. அதை விட்டுட்டு அடுத்த கட்சிக்கு நீங்க யோசனை சொல்லக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. முதல்ல நம்ம கட்சி என்ன நிலைமையில இருக்கு, நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோமா, 2026ல எதிர்கட்சி அந்தஸ்துவாவது நம்மளால பிடிக்க முடியுமா, ஆளுங்கட்சியாக வந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்றத உங்களுடைய கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக கட்சி, அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்னா இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணிக்கு யாரு தலைமை அப்படின்னா பாஜக தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரா? இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் சொல்லல. பீகார்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? வெளி மாநில அரசியலை கொஞ்சம் போய் பாருங்க. பீகார்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? 243 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பீகார் மாநிலத்துல 101 சட்டமன்ற தொகுதி பாஜகவிற்கு, 101 சட்டமன்ற தொகுதி நிதிஷ்குமார் அவருடைய கட்சிக்கு. இப்படி சரிபாதியாக பிரிச்சிருக்கிறாங்க. பிரிச்சு பீகாரை பொறுத்தவரை தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்தவர் நிதிஷ்குமார் அவர்கள். பீகார் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பத்தி பேசணும் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களை தவிர்த்து விட்டு பீகார் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பேச இயலாது. அப்படி இருக்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கான நாமினேஷன் தாக்கல் செய்யும் நாளிற்கு முந்தைய நாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. பீகாரை பொறுத்தவரை முதலமைச்சர் யார் என்பதை தேர்தல் முடிந்த பின்புதான் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் ஆரம்பிக்குது. கூட்டணியை பத்தி தொகுதி பங்கீடுலாம் முடிச்சாச்சு. இப்ப போய் கூட்டணியை விட்டு வெளியில வர முடியாது. இல்ல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அப்படி இல்ல அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக வேலை பார்த்தாரு அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு எதிராக பாஜக வேலை பார்க்கும். அப்ப எல்லாருமே தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்ப எப்படி ஒரு சிக்கல்ல பீகார் மாநிலம் மாட்டி இருக்கிறது? 20 ஆண்டு காலம் தன்னுடைய சொந்த செல்வாக்கினால கட்சிக்கு தான் முகமாக இருந்து தான் முகம் என்று இருந்த நிதிஷ்குமார் அவர்களையே இன்று முதலமைச்சர் வேட்பாளராக பொதுவெளியில சொல்லாம தேர்தல் களத்திற்கு போவோம், வெற்றி பெற்ற பின்புதான் யார் முதலமைச்சர் என்பதை முடிவு செய்வோம் சொல்லிட்டு பாஜக சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களும். ஒரு விபத்துல முதலமைச்சரானவருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்துட்டாரு அப்படின்றதுக்காக தமிழக மக்கள் மீண்டும் அவர் முதலமைச்சராக வருவதற்கு வாக்களிச்சிருவாங்களா? உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது தமிழக மக்கள் இடத்துல? 43, 44% வாக்குகளாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை 20% வாக்குகளாக சுருக்கிய அந்த பெருமை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேரும். 2017க்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த விபத்துல முதலமைச்சராக வந்த பின்பு அவர் சந்தித்த தேர்தலில் பூரா அதிமுக தோல்வி தானே சந்திச்சிருக்கு. வேற என்ன சாதிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இன்னைக்கு நம்மளுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும், நாம் பலமாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணாம விஜய் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வரணும், விஜய் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வந்தா தான் அவருடைய கட்சி தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களும் பேசுவது வேடிக்கையாக இருக்கு. ஏங்க இன்னைக்கு நம்ம கட்சி ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுல ஆட்சி கட்டில் இருந்த ஒரு கட்சி. தமிழக அரசியல் களத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு அரசியல் பேச முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைமை தான் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படிப்பட்ட கட்சியில தான் நாங்க பொறுப்புல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களும் ஏன் இன்னொரு கட்சிகிட்ட போய் கூட்டணிக்கு பிச்சை எடுக்கிறீங்க? ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? நம்ம பலமா இருந்தோம்னா இன்னொரு கட்சிகிட்ட போய் பிச்சை எடுக்கணுமா கூட்டணிக்கு? இன்னும் விஜய் அவர்கள் முதல் தேர்தலே சந்திக்கல. அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றது இதுவரைக்கும் களத்துல ப்ரூவ் ஆகல. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு வாக்கு சதவீதம் அவருக்கு இருக்கிறது என்பது தெரியாமலேயே விஜய் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய இடத்துல பூரா இங்க பாருங்க கொடி பறக்குதா, கூட்டணிக்கான அச்சாரத்தை போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரா பேசுறாரு. இதுவரைக்கும் விஜய் அவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் நாங்க கூட்டணி அமைத்து போட்டிட போறோம், குறிப்பா அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நிர்வாகிகள் சொல்றாங்க, தொண்டர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி இருக்கிறாரா? நேத்து கட்சி துவங்கிய விஜய் அவர்கள் கூட அரசியல் களத்தை 2026 தேர்தலுக்கு முன்பு
நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த பின்பும் மிக தெளிவாக பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க? விஜய் அவர்களும் நம்மளோட கூட்டணிக்கு வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இலவு காத்த கிளி போல எடப்பாடி பழனிசாமி அவர் போற இடத்துல பூரா விஜய் அவருடைய கொடி பறக்கிற இடத்துல இங்க பாருங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு அச்சாரத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களான ஆர்பி உதயகுமார் அவர்களை போன்றவங்க என்ன பண்றாங்க? விஜய் அவர்களோடு எங்களோட கூட்டணிக்கு வந்துருவாரு, வரலன்னா அவரை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டும் தொனியில பேசுறது. அப்படி அந்த கட்சி விஜய் அவருடைய கட்சி வந்தா தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தலைமையாக ஏன் இருக்கணும்? ஆர்பி உதயகுமார் அவர்கள் எதற்காக மாவட்ட கழக செயலாளராக மதுரையில இருக்கணும்? யாரு இருந்தாலும் இல்லை என்றாலும் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பல நல்ல திட்டங்களை மக்களிடத்துல எடுத்துரைத்து நாங்கள் வெற்றியை பெறுவோம், திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதான வீர. நீங்க அப்படி சொல்றீங்களா? உங்களால சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? அதுக்கு தானே தொடர்ந்து சொல்றோம். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம், அனைவரும் ஒன்று சேருவோம், கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றுபடுத்தி தொண்டர்களை ஒன்றுபடுத்தி நம்ம முதல்ல பலமாக இருந்து கொண்டு அதற்கு பின்பு 2026 தேர்தல் களத்துல யார கூட்டணிக்கு சேர்க்கலாம், யார் நம்மளோட கூட்டணிக்கு வருவாங்க, இல்ல கூட்டணிக்கு இவங்க வரல அப்படின்னா அந்த இடத்தை எப்படி ஃபுல்பில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வியூகத்தை வகுக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு வியூகம் வகுத்ததாக தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியோடு கூட்டணி வைத்தது யாரு? எஸ்டிபிஐ கட்சியும் தேமுதிகவும் கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த 2 கட்சியுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த பாஜக கூட்டணியில இல்ல. மறுபக்கம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இப்படி பல கட்சிகள் வந்து பாஜகவோடு கூட்டணியில என்டிஏ கூட்டணியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. ஏறக்குறைய 18% வாக்குகளை இந்த கூட்டணி வாங்குச்சு. எப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பாஜக கூட்டணி அமைத்ததோ அப்பொழுதே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் பாமகவும் இப்படி பல கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க. இப்ப போய் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறது யாரு? பாஜக. பாஜகவோடு யாரு கூட்டணி வைத்திருக்கிறது? எடப்பாடி. இப்படி நீங்க 2 பேர் மட்டும் கூட்டணி வச்சீங்க அப்படின்னா 2026ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியுமா? முதல்ல மக்களுடைய மன ஓட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க. தங்களுடைய கட்சியினுடைய தொண்டருடைய எண்ண ஓட்டம் என்ன என்பதை பாருங்க. அப்படி தொண்டருடைய எண்ணமே புரியாத ஒரு தலைவர் எப்படி வெற்றி பெறுவாங்க? இல்ல தொண்டருடைய எண்ணத்தையே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபர் எப்படி தலைவராக இருப்பாங்க? அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்கிறோம். தொண்டருடைய எண்ணப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி மக்களுடைய விருப்பப்படி திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க பல வியூகங்களை வகுத்து தேர்தல் களத்திற்கு போனோம் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கும். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே போதும் சொல்லிட்டு பாஜகவும், பாஜகவே போதும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சமரசம் செய்து கொண்டு 2026 தேர்தல் களத்திற்கு சென்றார்களே ஆனால் உறுதியாக மீண்டும் 2026ல திமுகவினுடைய ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம், இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை 2026ல் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அமைத்திடுவோம். நன்றி, வணக்கம்.